இந்த நாளிலும் கோத்திரங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்வதில் காத் என்கிற ஒரு கோத்திரத்தை குறித்து நாம் படிக்க போறோம். காத் என்கிற கோத்திரம், அவனுடைய பேருக்கு அர்த்தம் எ பேண்ட், எ ட்ரூப், அல்லது ஒரு கூட்டம், ஒரு குழு, ஒரு சேனை என்ற அர்த்தம். அவனுடைய பெயருக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு கூட்டம், ஒரு சேனை அல்லது ஒரு குழு. இவன் யாக்கோபுக்கு 7வது பிள்ளை. யாக்கோபுக்கு 7வது பிள்ளை. இவன் யார் பெற்ற பிள்ளை என்று கேட்டால் சில்பாள். சில்பாள் யார்? லேயாளின் வேலைக்காரி. லேயாள் ஏற்கனவே பிள்ளை பெற்றாள். அப்புறம் ராகேல் பிள்ளை பெற்ற போது இவளுக்கு பிள்ளை இல்லைன்னு வேலைக்காரியை கொடுத்து பிள்ளை பெற்றாள். அந்த பிள்ளைதான் இந்த காத் என்கிறவன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்களில் லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பாள் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள் ஏராளமாயிருக்கிறது என்று சொல்லி அதற்கு காத் என்று பெயரிட்டார். ஒரு ட்ரூப், ஒரு கம்பெனினா ஒரு கூட்ட மக்கள், அதான் ஒரு குழு. ஒரு குழு. சிலர்லாம் யாரோடும் ஒட்ட மாட்டாங்க. குழுன்னு ஒன்று இருந்தா எல்லாரும் ஒட்டுனாதான் குழு, அப்படித்தானே? எல்லாரும் சேர்ந்தாதான் அது குழுவா மாறும். இப்ப ஜெப குழுன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் போன உடனே அங்க உட்கார்ந்து ஜெபிக்கிற இடத்துல நான் இப்ப இங்க உட்கார மாட்டேன், அந்த ரூம்குள்ள போய் உட்கார வேண்டாம், அது ஒட்டாம இருக்கிறது. ஒருவேளை ஒரு நாற்காலி போடுறேன், அங்க நான் தள்ளி போட்டுக்கிடுறேன், உட்கார முடியாது, பரவாயில்ல, இருக்கிற இடத்துலையும் போடலாம், கொஞ்சம் தள்ளியும் போட்டுக்கலாம். குழுனா என்னன்னா சேருகிறவர்கள் அப்படின்னு அர்த்தம், ஐக்கியப்படுகிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நாம் காத் என்கிற பெயரை படிக்கும் போது நமக்கு தெரியணும், நம்ம ஒரு குழுவா இருக்கணும். நம்ம ஒரு ட்ரூப், மியூசிக் ட்ரூப்னு சொல்லுவாங்க, இசை குழு அப்படின்னு சொல்லுவாங்க, இசை குழு. அவங்களுக்குள்ளெல்லாம் ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கணும். ஒருத்தர் சீல வயலின் வாசிக்கும் போது கிட்டார் நான் டீல தான் வாசிப்பேன்னா எங்க இருக்கும் பாட்டு? கேட்டு பார்த்தா தெரியும். அவங்களுக்குள்ள எல்லாரும் ஒரு ஏக ஐக்கியம், எல்லாருக்குள்ள ஏக ஐக்கியம். ஜெப குறிப்பு சொல்றாங்க, ஜெபக்குழுல என்ன சொல்றாங்க? பாஸ்டர் டேனியல் அவங்களுக்காக, அவங்க மனைவிக்காக, கூட இருக்கிற 5 விசுவாசிகளின் விடுதலைக்காக ஜெபிப்போன்னு. ஒரு ஆத்துமா இருந்து கத்தாவே நாளைக்கு கோழி முட்டை விட ஆண்டவரே. என்ன குழுவுல ஒரு மனம் இருக்கு இல்ல, எதுக்காக சொல்லப்படுதோ அதுக்காக ஜெபிக்கிறது தான் ஒரு மனம், ஐக்கியம். அந்த மியூசிக் ட்ரூப்ல சீல, எல்லாரும் சீல. தபேலா வாசிக்கிறவரு கூட ஒவ்வொரு கொட்டு வச்சிருப்பாரு. அவருக்கு 2 போதும், ஒரு பேஸு இன்னொன்னு ட்ரிபிள் மாதிரி உள்ளது. 2 இருந்தாலே தபேலா அடிக்கலாம். ஆனா அவரு இந்த சின்னதுக்கு நிறைய சின்னது வச்சிருப்பார். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்க்கல போல தெரியுது. ஒன்று உடஞ்சா அடுத்தது எடுத்து அடிக்கிறதுக்கு இல்ல, இது ஒரு ஸ்கேலா இருக்கும், தட்டி பார்ப்பாரு. இந்த பாட்டுக்கு ஸ்கேல் வேற. அப்ப அவர் உடனே சுத்தியல் எடுத்து சுத்தி தட்டி ஸ்கேலை மாற்ற முடியாது. அதுக்கு இன்னொன்று வச்சிருப்பாரு, டக்குன்னு அதை தூக்கி வச்சு அதுல தட்டு. அப்பதான் கேட்கறதுக்கு அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும். நம்ம தட்டுனதெல்லாம் தாளம்னு தான் நமக்கு புரியும், ஆனா அதை தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், ஓ இது ஸ்கேலுக்காக அவர் என்ன செய்யறார். ஜெபக்குழு அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பு சொல்லும் போது அதுக்கு எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சி. நான் சில ஜபம் நடத்திட்டு இருக்கும் போது நிறுத்திட்டு கேட்பேன், திடீர்னு லலிதா குமாரி சிஸ்டர் சொல்லுங்க இப்ப எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம் இப்படின்னு கேட்டுருவேன். ஏன்னா ஜெபம் பண்ணும்போது என்னத்தை சொன்னாலும் சோத்திராண்டவரே, வெறும் சோத்திரம் போட்டுட்டு அப்புறம் இப்ப நம்ம எல்லாரும் கத்தரை சோத்தரிப்போம், சோத்திரம். முதல்லையும் போட்டது அதுதான், இப்பவும் போடுறது அதுதான். அடுத்த குறிப்பு சொல்லுவாங்க, சும்மா இருந்துட்டு அப்படி இருக்கக்கூடாது. அந்த குறிப்பை சொல்லி ஜெபிக்கும். ஜெப குறிப்பு நடத்துறவங்களும் இன்னும் கூட ஒன்று சேர்க்கலாம்.
என்னன்னா அந்த குறிப்பை 2 நேரம் சொல்லலாம். அப்ப அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். நிறுத்தி மைக்ல கேட்கிற மாதிரி. சில ஆட்கள் ஜெபக்குறிப்பு சொல்லும் போது இப்படி வைப்பாங்க. நாம் எல்லாரும் இப்பொழுது நான் பேசுறது எத்தனை பேருக்கு, மேரி சிஸ்டருக்கு நான் பேசுனது கேட்டுச்சா? இப்ப நான் சொன்னதை கேட்க, மேரி சிஸ்டருக்கு நான் சொன்னது கேட்டுச்சா மைக் இல்லாம? ஆமான்னு சொன்னீங்கன்னா என்ன சொன்னேன்னு கேட்பேன். மைக் இல்லைன்னா கூட அவளை கேட்குதா என்னவோ தெரியல. நம்ம ஜெப குறிப்பு சொல்லும் போது நல்லா அழகா தெளிவா சொன்னோம்னா அப்போ எல்லாருக்கும் கேப்சர் பண்ணிடுவாங்க. நம்ம இப்போ இதுக்கு தான் ஜெபம் பண்ணும். அதுக்கப்புறம் வேணா கொஞ்சம் தாத்துக்கலாம். சிலர் வந்து கீழே வச்சிருவாரு, ஏன்னா இவங்களுக்கு ஜெபம் பண்ண முடியாது, அதுக்காக கீழே வைக்கிறது. ஆராதனை நடத்த முடியாது, அதனால கீழே வைக்கிறது. சரி, பழகலைன்னா பரவாயில்ல, அதுக்காக ஜெபம் பண்ணவுமா பழகல, நம்மளும் 2 வார்த்தை சொல்லி மைக்ல ஜெபம் பண்றது எல்லாருக்கும் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். காத்து என்கிற பேருக்கு குழு, ஒரு ஐக்கியம் நமக்குள் இருப்பதாக. முதல் குறிப்பை நீ நான் உங்களுக்கு சொல்றேன். அது யாக்கோபு தகப்பன் தன் பிள்ளையை குறித்து சொன்னது. அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 அதிகாரம் 19 வாக்கியத்தில் அப்பா 2 காரியம் சொல்றார். ஒன்னு என்ன தெரியுமா? இவன் மேல் இராணுவ கூட்டம் பாயும். இவன் மேல் இராணுவ கூட்டம் பாயும் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்றார். இந்த பையன் பெரியவனா வருவான், ஒரு கோத்திரமா வரும். அப்ப இந்த கோத்திரத்துக்கு என்ன நடக்கும் என்கிறதை யாக்கோபு சொல்றாரு. இவன் மேல் இராணுவ கூட்டம் பாயும் அப்படின்னா நிறைய போராட்டத்தை சந்திப்பான், நிறைய பிரச்சனை அவனுக்கு வரும், நிறைய காரியங்கள் அவனுக்கு, உபத்திரவங்கள் அவனுக்கு வரும் அப்படிங்கிறத ஒன்று அவங்க அப்பா வெளிப்படுத்துகிறார். 2வது ஒன்று என்ன தெரியுமா சொல்றார்? முடிவிலே இவன் பாய்ந்து ஜெயிப்பான். முடிவிலே எவ்வளவு நல்ல ஒரு முடிவு அவங்க அப்பா கொடுக்கிறார் பாத்தீங்களா? போராட்டம் உண்டு, பிரச்சனை உண்டு, ஆனா அதுக்கு முடிவு இவன் எழுதுவான். ஹல்லேலூயா. எதிரி எழுதுறது இல்லை, இவன் எழுதுறதுதான் முடிவா இருக்கும். இவன் முடிவிலே இவன் பாய்ந்து ஜெயிப்பான். 18 சங்கீதத்திலே 29வது வசனத்தை பாருங்கள். 18 சங்கீதம் 29 வசனத்துல, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன்னு சொல்ற. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஆமா, இந்த காத் இவனுக்கு விரோதமா ஒரு இராணுவ கூட்டம் பாயும், இராணுவ கூட்டம் இவனுக்கு மேல பாயும். ஆனா முடிவில் இவன் பாய்ந்து ஜெயிப்பான். அதுதான் தேவ பிள்ளை, ஒரு விசுவாசி. அதுதான் சத்துருவோடு அவன் சத்துரு பாய்வான், கர்ச்சிக்கிற சிங்கம் போல அப்படியே பாய்வான், பாய்ந்து பிடிப்பான். பாய்ந்து அவனுடைய மூவ் வந்து அசைவு எப்படி இருக்கும்னா பாய்ந்து வருதல். இந்த பல்லி சில பூச்சியை பிடிக்கிறத பார்த்திருக்கீங்களா? அது இப்படி மெதுவா தான் வரும். மெதுவா பக்கத்துல வந்தோம்னா அப்படி ஒரு பிடிக்கும். சிங்கம் அப்படி இல்லை, விரட்டி பாய்ந்து பிடிக்கும், விரட்டி பாய்ந்து பிடிக்கும். எதிரியாகிய பிசாசானவன் அவன் பாய்ந்து இராணுவ சேனையோடு வரலாம். ஆனா ஒரு விசுவாசி தான் அதனுடைய முடிவு எழுதணும். என்ன முடிவு எழுதணும்னா அவன் முடிவிலே பாய்ந்து ஜெயிப்பான். ஹல்லேலூயா. 144 சங்கீதத்துல 1 வசனத்துல, நம்முடைய கைகளை போருக்கும் நம்முடைய விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிவிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எழுதுகிறார். 10 வசனத்துல, நீ ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவிக்கிறவர் என்று எழுதுகிறார். உண்மை அதுதான். உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும். இராணுவ சேனையை போல பிசாசு, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணலாம். ஆனால் ஒன்று, சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருக்கிற தேவ பிள்ளை, எபேசியர் 6 அதிகாரம் 10 முதல் 13 வரை உள்ள
வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், நீங்கள் சத்துருவை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று பவுல் எழுதுகிறார். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் தானே ஜெயம் பெறுவார்கள் என்பது உறுதி. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தலங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டப்பட்டவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கனை எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள் என்று சொல்லி வரிசையை இப்படி சொல்லிட்டே வர்ற இரட்சண்யம் என்னும் தலை சேரா எந்த சமயத்திலும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மனதுரியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஜெபம், வேண்டுதல், ஆவியில் விண்ணப்பம், இதுதான் உங்களை முடிவை எழுத பண்ணும். யுத்தத்தின் முடிவை நீங்க எழுதுவீங்க. முடிவிலே இவன் பாய்ந்து ஜெயிப்பான். முதல் குறிப்பு அதுதான். தகப்பன் தன் பிள்ளைக்கு சொன்ன ஆசீர்வாதம், அவனை பற்றி கொடுத்த வெளிப்பாடு. அடுத்தது பாஸ்டர் கொடுத்த வெளிப்பாடை பார்ப்போம். மோசே கொடுத்த வெளிப்பாடு. மோசே என்ன சொல்லுகிறான் தெரியுமா? உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 ஆகிய வசனங்களில் மோசே 7 காரியங்களை சொல்லுகிறார். ஒரே வசனத்தில், இந்த ஒரே பகுதியில் இந்த காத்தை குறித்து, காத் கோத்திரத்தை குறித்து மோசே சொல்லுகிற வார்த்தைகள் 7. ஒன்று என்ன தெரியுமா? விஸ்தாரமான இடத்தை இவன் பெறுவான். அந்த காத்தை குறித்து மோசே கோத்திரத்தை குறித்து சொல்ற காரியம் என்ன தெரியுமா? இவன் கானானை சுதந்திரிக்கும் போது அவன் விஸ்தாரமான இடத்தை பெறுவான், ஒரு குறிப்பு. இரண்டாவது என்ன தெரியுமா? சிங்கத்தை போல் அவன் தங்கியிருப்பான். சிங்கத்தை போல் தங்கியிருப்பான். மூன்றாவது குறிப்பு, எதிரியின் புயத்தையும் உச்சந்தலையையும் பீறி போடுவான். இவனை குறித்து மோசே சொல்றது, இந்த காத் கோத்திரம் சும்மா இல்லைங்க. எதிரியின் புயத்தைனா பலத்தைன்னு அர்த்தம். எதிரியின் உச்சந்தலையைனா கிரீடத்தைன்னு அர்த்தம். தலைய பிச்சிருவான்னு அர்த்தம்னா எதிராய் வருகிற வல்லமைகளை இவன் அழிப்பான் என்பது பொருள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஜனங்கள் காத்தை போல் இருப்பார்களாக. நான்காவது குறிப்பு என்ன தெரியுமா? தனக்கு முதல் இடத்தை பார்த்து கொள்ளுவான். இவன் தனக்கு முதல் இடத்தை, ஃபர்ஸ்ட் நம்ம வயிறு நிறையணும், தனக்கு முதல் இடத்தை பார்த்து கொள்ளுவான். ஃபர்ஸ்ட் சர்வ் ஃபார் ஹிம். அவனுக்கு தான் முதல் அப்படிங்கிற ஒரு குணம் உள்ளவன். ஐந்தாவது, நியாய பிரமாணிகள் கொடுத்த பங்கை பத்திரப்படுத்துகிறவன். நியாய பிரமாணிகள்னா யாருன்னா த லா கிவர்னு அர்த்தம். அன்னைக்கு லா கிவர் யாருன்னா மோசேயும் ஆண்டவரும். ஆண்டவர் கொடுக்க மோசே ஜனங்களுக்கு கொடுத்தார். நியாய பிரமாணிகன் கொடுத்த பங்கை இவன் பத்திரப்படுத்துகிறவன். சும்மா ஊதாரித்தனமா எல்லாத்தையும் அழிக்கிறவன் அல்ல, தனக்கு கிடைச்ச சுதந்திரத்தை காப்பாற்றுகிறவன் அர்த்தம். தனக்கு கிடைச்ச பங்க பத்திரப்படுத்துகிறவன் அர்த்தம். சில வீட்டுல எல்லாம் பார்த்தா சின்ன பிள்ளைல வாங்கி கொடுத்த டாய்ஸ் கூட வச்சிருப்பாங்க. இவன்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவானோ தெரியாது. அவனுக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களோ கேக்குதாடே, உனக்கு வாங்கி கொடுத்த விளையாட்டு பொருள்லாம் வச்சிருக்கியா? அது இப்ப வாவு பலியில வாங்கி தரணும்.
போகும்போதெல்லாம் வாங்குறது தான். சில வண்டியெல்லாம் ஒரு நாள் ஓடாது. டயர் கியர் எல்லாம் போயிடும். டயரும் போயிடும், கியரும் போயிடும், எல்லாம் போச்சு. பத்திரப்படுத்துறதே கிடையாது. உங்களுக்கு உரியவைகளை பத்திரப்படுத்துங்கள், பத்திரப்படுத்துங்கள். இவனை குறித்து நியாயப்பிரமாணி அப்படின்னா ஊழியக்காரர் கொடுத்த வார்த்தையை பத்திரப்படுத்துங்கள். ஊழியக்காரர் கொடுத்த வார்த்தையை பத்திரப்படுத்துங்கள், பத்திரப்படுத்துங்கள். அப்படின்னா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். 6வது குறிப்பு என்ன தெரியுமா? ஜனத்தின் முன்னணியாய் வருபவன். ஜனத்தின் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 20ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரம் எத்தனாம் வசனம்? 21ஆம் வசனமா? ம் ம் முன்னணியாய் வந்து, ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்துனா he met the leaders அர்த்தம். இஸ்ரவேலின் தலைவர்களை சந்திப்பான். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பான். அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு வாழுகிறவனாய் இருப்பான். 7வது காரியம், இஸ்ரவேலரோடு கூட தேவ நீதி நியாயங்களை நடப்பிப்பான். இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒழுக்கமுள்ள மக்களோடு இவன் சேருவான் அப்படின்னு சொல்லலாம். அதன் அர்த்தம் இஸ்ரவேலரோடு நீதி நியாயங்களை இவனும் நிறைவேற்றுவானா? எல்லாரும் சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வரும்போது இவன் மட்டும் நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு இருக்க மாட்டான். எல்லாரோடு சேர்ந்து இவனும் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து வருவான். அதுதான் ஒரு சபையில கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஒரு மேன்மை. சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லா தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து நாமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனமாக இருக்க வேண்டும். இது மோசே ஆகிய ஊழியக்காரன் காத்தை குறித்து சொன்ன வார்த்தை. அடுத்தது 3வது ஒண்ணு சொல்லுகிறேன். இதை இந்த கோத்திரத்தின் ஒரு குறைவா நான் சொல்றேன். இந்த கோத்திரத்தினுடைய ஒரு குறைபாடா நான் சொல்றேன். என்ன தெரியுமா? எண்ணாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள போகணும். யோர்தான் நதி இப்படி ஓடுது. என்னைய பார்த்துக்கோங்க, கொஞ்சம் வசனத்தை பார்க்காதுங்க. இப்போ நதி இப்படி ஓடுது. இவங்க எல்லாரும் இப்படி பிரயாணப்பட்டு வர்றாங்க. இப்போ இனி இதை கடந்தா அங்க கானான், நம்ம கிரவுண்டை வச்சுக்கோமே, கானான். இந்த யோர்தானை கடந்து அங்க போனோம். இப்ப வர்ற வழியில சில யுத்தங்கள் பண்ணி ஜெயிச்சு எடுத்து வர்றாங்க. இப்ப யோர்தானுக்கு கிழக்கே நிற்கிறாங்க. இங்க கொஞ்சம் ஜெயம் கிடைச்ச போது இப்ப இந்த இடம் இவங்களுக்கு சொந்தம். இப்ப என்ன செஞ்சாங்கன்னா, இந்த காத் புத்திரரும் கேட்டாங்க மோசேட்ட, பாஸ்டர் எங்களுக்கு இங்கேயே சொத்து தந்துருங்க, எங்களுக்கு இங்கேயே ப்ராப்பர்ட்டி தந்துருங்க, எங்களுக்கு அங்க வேண்டாம், யோர்தான் கானானுக்குள்ள போனோம். இவங்க சொல்றாங்க எங்களுக்கு அங்க வேண்டாம், எங்களுக்கு இதுவே போதுமானதை. எப்படிடா உனக்கு போதும்? எங்க ஆட்டுக்கு புல்லு இருக்கு, மாட்டுக்கு வைக்கோல் இருக்கு. எங்க ஆட்டுக்கு புல்லு இருக்கு, எங்களுக்கு மாட்டுக்கு வைக்கோல் இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? உனக்கு எதுவும் வேண்டாமா? எனக்கு ஆட்டுக்கு இருந்தா எனக்கு இருந்த மாதிரி, மாட்டுக்கு இருந்தா அப்படிதான். வசனத்தை வாசிக்கலாமா? இப்போ 30 ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் ஆடு மாடுகள் மிகவும் திரளா இருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் அது ஆடு மாடுகளுக்கு தங்கும் இடம் என்று கண்டார்கள். 1ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரை வாசிச்சா ஒரு பெரிய கான்வர்சேஷனே அதுக்கு நடக்குது மோசையோட. சில ஆட்கள் நம்ம இருக்க முடியுமான்னு பார்த்து வீடு பார்க்க மாட்டாங்க. நாய்க்கு ஆட்டுக்கும் மாட்டுக்கும் பார்த்தாங்க இவங்க வீடு பார்த்தது. கானானுக்குள்ள போவான்னு கேட்டா இவங்க சொல்றாங்க எங்களுக்கு இங்கேயே தந்துருங்க பங்க, எங்களுக்கு இங்கேயே தந்துருங்க. ஏன்னு கேட்டா எங்கிட்ட நிறைய ஆடு உண்டு மாடு உண்டு, அதுக்கு இங்க நல்ல புல்லு உண்டு. கானானுக்குள்ள இதோட கூட கிடைச்சா வேண்டாம், எங்களுக்கு இது போதும், கொஞ்சம் வந்து பாரு, எங்களுக்கு இது போதும், இது போதும்.
இதான் இந்த காத் கோத்திரம், மனாசேயின் பாதி கோத்திரம். அதே போல ரூபன் புத்திரர். நான் காத்தை மட்டும் சொல்றதுனால இந்த இடத்துல அவங்கள மட்டும் சொல்றேன். பங்கு வாங்கினது 2.5 கோத்திரம் அங்க வாங்கிச்சு, 2.5 கோத்திரம் அந்த பக்கம் வாங்கிச்சு. அதுல ஒரு கோத்திரம் இந்த காத் கோத்திரம். இவங்க பங்கு எதுக்கு பார்த்தாங்கன்னா ஏய், அங்கதான் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு கூடாரம் போடுவோம், உள்ள போய் கர்த்தரை ஆராதிக்கிற. அப்ப நீ அங்க இருந்தா ஆராதனைக்கு வரலாம். இது வரணும்னா ஒவ்வொரு நேரமும் யோர்தானை கடந்து வரணும். எனக்கு ஆடு போதும். சிலர் பஸ் ஸ்டாண்டு பக்கம் வீடு பார்ப்பாங்க, ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வீடு பார்ப்பாங்க, சர்ச்சு பக்கம் பார்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க. சிலர் இந்த ரயில்வேக்கு இடம் போன போது நம்மகிட்ட சில விசுவாசிகள், பாஸ்டர் சர்ச்சு பக்கமே எங்கேயாவது ஒரு இடம் கிடைக்கணும், சொந்த இடமோ வாடகை வீடோ. எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா அவங்க மனசுல இந்த பக்கமே இருந்தா ஆலயத்துக்கு வர்றதுக்கு. இப்ப இவன் இங்க கேக்குறான், இவன் இனி ஆண்டவரை ஆராதிக்க ஒவ்வொரு நேரம் வரணும், நீச்சல் அடிச்சு அங்க வரணும், நீச்சல் அடிச்சுதான் வரணுங்க. வருவானா, கூட்டத்துக்கு வருவானான்னு கேக்குறேன். அங்க கொண்டு வீடை வச்சுக்கிட்டா எப்படி கூட்டத்துக்கு வருவான்? மோசே என்ன சொன்னாலும் இவன் கேட்க மாட்டேங்க. எனக்கு ஆடு மாடு அது பொட்டுன்னு போச்சுன்னா நீ என்ன செய்வா? இப்ப ஆடு மாடு உள்ள அங்க கர்த்தரை ஆராதிக்கிற இடம் உண்ட. சரி, பங்கு கேட்கறான், கொடுப்போம். ஆனா ஒண்ணு கேட்கிறேன் உண்ட, என்னன்னா நீங்க 2.5 கோத்திரம் இங்க இருந்துட்டீங்கன்னா நாங்க உள்ள போய் சண்டை போடும் போது எங்களுக்கு ஆள் இல்ல. கானானை சுதந்திரிக்க போகும்போது நீங்க இங்க இருந்துட்டீங்கன்னா எங்களுக்கு எப்படி சுதந்திரத்தை நாங்கள் சுதந்திரிப்பது? அப்போ அவங்க சொன்னாங்க, என் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் விட்டுட்டு நாங்க எல்லாரும் வருகிறோம், நாங்க எல்லாரும் வந்து கானான் எல்லாம் முழுசு சுதந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்துருவோம்னு சொன்னாங்க. இது ஒரு நல்ல குணம். தனக்க சாப்பாடு முடிஞ்சிச்சுன்னா அடுத்தவங்களுக்கு இருக்கா இல்லையா பற்றி கவலையே கிடையாது சிலருக்கு. ஆனா இவங்க சரி, எங்களுக்கு பங்கு கிடைச்சிட்டு இனி என் சகோதரர்களுக்கெல்லாம் பங்கு கிடைக்கிறது வரைக்கும் நானும் வருவேன். ஒரு சமீபத்தில் ஒருத்தர் ஒரு டாக்குமெண்ட் டீடு அதை கொண்டு வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுங்க பாஸ்டர்னு சொன்னாங்க. அப்போ நான் ஜெபம் பண்ணேன், இதுல எவ்வளவு இடம் இருக்கு, இது நாங்க எங்க எல்லாருக்கும், எங்க சகோதரர்கள் எல்லாருக்கும் இதுல தான் பங்கு. எனக்கு சந்தோஷம். அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு. சிலர்ட்டெல்லாம் கேட்டவன், அண்ணன் வீடு அங்க இருக்குன்னா என் வீடு அங்க ரொம்ப தள்ளி இருக்கணும், ஏன்னா அன்னிக்கும் சண்டை. சந்தோஷம். இவங்க எல்லாம் அவர்களுடைய சுதந்திரத்துக்காகவும் பிரயாசப்பட்டு சுதந்திரத்தை கிடைக்க பண்ணிட்டு இந்த காத் புத்திரர் திரும்ப தங்கள் கோத்திரத்துக்கு வந்தார்கள். இதை நல்ல குணம்னு சொல்றேன், சரியா? இது ஒரு நல்ல சுபாவம். நாலாவது ஒரு காரியம், அது யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 4ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களில் இந்த காத் புத்திரர் மோசேக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறாங்க. மோசே இறந்து போயிட்டாரு, ஆனா மோசேக்கு கொடுத்த வாக்கை இவங்க காப்பாற்றுறாங்க. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ரூபன் புத்திரர் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் மோசே தங்களுக்கு சொன்னபடியே அணியா இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கடந்து போனார்கள். ஏறக்குறைய 40,000 பேர் யுத்த சன்னத்தரா யுத்தம் பண்ணும்படி கர்த்தருக்கு முன்பாக எரிகோவின் சமனான வெளிக்கு கடந்து போனார்கள். இந்த யுத்தத்துக்கு வருவோம்னு சொன்னாங்க பாத்தீங்களா? மோசே இறந்து போனார், மோசே இங்க வரல, அதோட முடிஞ்சு மோசே கதை. ஆனால் இவங்க மோசேக்கு சொன்ன வார்த்தைய காப்பாற்ற ஒரு கோத்தமா இருந்தாங்க. அவர் தான் செத்து போயிட்டாரே, இனி என்னத்துக்கு அவர்கிட்ட சொன்னதை அவர் வந்து கேட்கவா போறாரு? இவங்க செய்யலன்னா மோசே வந்து, இதோ ஆவியாய் வந்தேன், ஏய் அன்னைக்கு சொன்னது ஞாபகம் இருக்குதா கேட்பாரா? நோ.
அவர் மரித்தாலும் நாங்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவோம். அல்லேலூயா. ஒரு சமயம் ஒரு பிரச்சனையை குறித்து கேள்விப்பட்டேன். ஒரு பிரச்சனையை குறித்து வீடுகளிலே ஒத்திக்கி இருக்கிறவர்கள் எல்லாரும் பணத்தை கொடுத்திருக்காங்க. ஒத்திக்கு பணம் கொடுத்திருப்பாங்க அல்லவா? அப்போ அந்த பணம் திரும்ப கேட்கிறாங்க. யார்கிட்ட? அந்த கொடுத்த நபர் இறந்துட்டாங்க. அவங்க மகன்கிட்ட கேட்கிறாங்க, தம்பி உங்க அப்பாட்ட நாங்க இவ்வளவு கொடுத்துருக்கோம், இந்த பத்திரம் இருக்கு பாரு, இவ்வளவு கொடுத்துருக்குறோம், அது திரும்ப நீ தரணும். உடனே அவன், நான் ஒன்றும் தர முடியாது, உங்களுக்கு வீட்டை காலி பண்ணுங்க, நீங்க யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவர்கிட்ட போய் கேளுங்க. எங்க போய் கேட்கறது? எப்படிப்பா போய் கேட்கறது? அவர் எங்க? அவர் அங்க கல்லறையில இருக்காரு, அவர்கிட்ட போய் கேளுங்க. மோசேக்கு கொடுத்த வாக்க மோசே மரிச்ச பின்னாலும் இந்த ஜனங்கள் காப்பாற்றுறாங்க. அதுதான் நல்ல ஒழுக்கம். நல்ல ஒழுக்கம். நம்ம வாழ்க்கை ஒழுக்கம் உள்ளதாய் இருக்கட்டும். 5வது குறிப்பு சொல்றேன். 5வது குறிப்பு யோசுவா 22ஆம் அதிகாரம். யோசுவா 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த வாசிக்கலாம். அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் கர்த்தர் மோசேயை கொண்டு இவர்களுக்கு சொன்னபடியே தாங்கள் கைவசம் பண்ணிக்கொண்ட தங்கள் காணியாட்சி தேசமாகிய போகும்படி, கீலேயாத் தேசத்திற்கு போகும்படி, இது 5வது குறிப்பு என்ன தெரியுமா? இவங்க தங்களுடைய கோத்திரத்துக்கே இடத்துக்கே திரும்பி வந்தார்கள். இதை விட நல்ல இடமாங்க அது. உள்ள போன அப்புறம் தான் தெரியும். உள்ள போன அப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னால பார்க்காம கேட்டது. பார்க்காம கேட்ட சின்ன பிள்ளைகிட்ட வீட்டுல ஏதாவது இதுதான் வேணும், இதுதான் வேணும், இதுதான், உனக்கு நல்லதை வச்சிருக்க தார, இல்ல இதுதான் வேணும், இதுதான் வேணும். கொடுத்த அப்புறம் நல்லதை பேக்ல இருந்து திறந்தோடனே, எனக்கு அது தருவீங்களா? இது வேணா தங்கச்சிக்கு கொடுக்குறேன். எப்படி? பெட்டரை பார்த்தப்புறம் இது பிட்டர். பிட்டர்னா கசப்புன்னு அர்த்தம். பெட்டரை பார்த்தப்புறம் இது பிட்டர். ஐயா இப்போ இது வேண்டாம். இவங்க கானானை சுதந்திரிக்கும் போதுதான் உள்ள போன அப்புறம் தான் தெரியும் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு சொல்லி இருந்தார். யோசுவாவிட்ட, சார் அந்த போர்ஷனை கொஞ்சம் கேன்சல் பண்ணி யாருக்காவது கொடுத்துட்டு எனக்கு இந்த போர்ஷனை தாங்கலாம். நெவர். எவ்வளவு சிறப்பா இருந்தாலும் அன்னைக்கு மோசேட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம், அதுதான் என்னுடைய பங்குன்னு. அதே இடத்துக்கு திரும்பினார்கள் இந்த காத்தின் புத்திரர். கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. 6வது ஒரு குறிப்பை உங்களுக்கு சொல்லுகிறேன். அது யோசுவாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருக்குது. என்னன்னா, ஒரு காரியம் பண்றாங்க. என்னன்னா, இவங்க யோர்தானுக்கு கிழக்கே இவங்களுக்கு சுதந்திரம், யோர்தானுக்கு மேற்கே கானான். அந்த கானான் என்கிற சுதந்திரத்துல தான் கூடாரம் போடுறாங்க, ஆசரிப்பு கூடாரம், பலிபீடம் எல்லாம் வச்சு ஆராதனை. எல்லாருக்கும் ஒரே இடத்துல தான் ஆராதனை. இந்த 2 கோத்திரத்தாரும் எங்க வரணும்னா ஆராதனைக்கு அங்க வரணும். நான் சொன்னேன் தெரியுமா, நீச்சல் அடிச்சு வரணும்னு. ஆமா, பாலம்லாம் ஒண்ணும் கெட்டல, எப்படி போகணுமோ அப்படிதான் போக முடியும். ஆனால் இவங்க கொஞ்ச நாள்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த யோர்தானுக்கு அந்த பக்கத்திலேயே ஒரு பலிபீடம் கட்டிட்டாங்க. யோர்தானுக்கு அந்த பக்கமே ஒரு பலிபீடம் கட்டிட்டாங்க. இப்ப புரிஞ்சிச்சா என்ன பிளான் வைக்காங்கன்னு? முதல்ல ஒரு வீட்டு கூட்டம் சிம்பிளா ஆரம்பிச்சு அடுத்த ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிடலான்னு பிளான் மாதிரி இங்க ஒரு 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 பலிபீடம் கட்டினாங்க. அப்போ இங்க இருக்கிற மற்ற கோத்திரத்தாருக்கெல்லாம் கோபம் வந்துட்டு, அவன் ஏன் அப்படி பண்றான், இனி இங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக தனியா ஒன்னு போறதுக்காக பிளான் பண்றான் என்ன அப்படின்னு சொல்லி ஆசாரியனை கூட பிரதிநிதிகள் எல்லாரையும் அனுப்பி அவங்ககிட்ட போய், நீங்க என்ன பண்றீங்க, ஏன் இப்படி பண்றீங்க, இதெல்லாம் தப்பு, நீங்க செய்யற கோத்திரத்தாரே நீங்க செய்யறது தப்பு. 2.5 கோத்திரத்தாருக்கும் சேர்த்து தான் கேட்டாங்க. அதுல இவங்களும் உண்டு, காத் கோத்திரத்தாரும். நீங்க செய்யறது தவறு, எப்படி இப்படி ஒரு பலிபீடம் அங்க கட்டலாம், தேவனுக்குன்னு ஒரு பலிபீடம் இருக்கும்போது இது எப்படி நீங்க இன்னொரு பலிபீடம் கட்டலாம்? அப்பதான் இவங்கிட்ட அவங்க அந்த பலிபீடம் கட்டுறதின் காரணத்தை சொல்றாங்க. சில நேரம் நம்ம காரணம் தெரியாமையே அவங்கள தப்பா பேசிடுவோம்.
எதுக்காக அவங்க அப்படி செஞ்சாங்கங்கிறதே தெரியாம நம்ம சொல்லிடுவோம். இப்படிதான், ஆமா போன் அடிச்சா எடுக்கிறது இல்லை, ஏன் போன் வந்துச்சு பாத்தியா, அதனால எடுக்கிறது இல்லை. இவங்க நம்மளே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவோம். நம்மளே நிறைய காரியங்கள் அப்படி தப்பு பண்றோம். இவங்க அங்க ஒரு பலிபீடம் கட்டினதை பார்த்தோன்னா நமக்கும் உடனே தப்பா தான் தெரியும். நீங்களும் ஆமான்னு தான் ஆட்டியிருப்பீங்க. அங்க ஒரு பலிபீடம் கட்ட இவனுக்கு என்னத்துக்கு இங்க காசு கொழுப்பு, பலிபீடம் கட்டிக்கிட்டு அப்படியே பிரிஞ்சு அந்த பக்கமா இருக்கலாம், இனி நீச்சல் அடிச்சு வர வேண்டாம், ரொம்ப தூரம் பாஸ்டர், எனக்கு பக்கத்து தெருவிலேயே ஒரு ஆராதனை இருக்கிறது, நான் போகிறேன் பாஸ்டர். அவரும் கத்தாவே இந்த ஆத்துமாவுக்காக எவ்வளவு உபவாசம், ஜெபம், கண்ணீர், சொந்த வீடு அங்க வாங்கும் போதே யோசித்தேன். ஆனா சொன்னா என்ன ஆனாலும் பாஸ்டர் நம்ம சர்ச்சு நமக்கு தான் அப்படின்னு சொன்னா ஆற்றப்பட்டேன். ஆனா இப்ப மாற்றப்பட்டான், பக்கத்துல போறேங்கிறான். எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இவங்க எல்லாம் போய் சண்டை போட போனது. ஆனா அவங்க சொன்ன ரீசன் என்ன தெரியுமா? நீங்க எங்களை தப்பா நினைக்காதுங்க, ஆண்டவர் அப்படி நாங்க தப்பா நோக்கத்துல கட்டியிருந்தா கர்த்தர் எங்களை அடிக்கட்டும், நாங்க தப்பான நோக்கத்துல கட்டல. அப்ப இதுல என்ன ரைட் மோட்டிவே என்ன இருக்கு, அவங்களுக்குள்ள எண்ணம் இன்டென்ஷன் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? கொஞ்சம் கவனிங்க அந்த ரீசனை. இப்படி போகுது காலங்கள், 50 வருஷம் 100 வருஷம்லாம் போகுது, நம்ம எல்லாம் செத்து போவோம். நமக்கெல்லாம் தெரியும் எப்படி யோர்தானை கடைஞ்சோம். நம்ம எல்லாம் ஒரே ஜனம். யோர்தானுக்கு கிழக்கனாலும் சரி மேற்கனாலும் சரி, அது பொச்ச வெள்ளனாலும் தானி வெள்ளனாலும் சரி, எல்லாம் நம்ம தேவ ஜனம், எல்லாம் நம்ம தேவ ஜனம், நமக்கு தெரியும். ஆனா நாளைக்கு நம்ம பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது எங்கிட்ட பார்த்து, யோர்தானுக்கு கிழக்க இருக்கிற 2.5 கோத்திரத்தார பார்த்து, நீங்கெல்லாம் அந்நியர்கள், ஒண்ணுங்க வரக்கூடாது, உங்களுக்கு எங்களுக்கு பங்கு இல்லை, பாத்திரம் இல்லை அப்படின்னு சொன்னால், இங்க பலி செலுத்துவோம்னு சொல்லல, நாங்க இந்த பலிபீடத்தை காட்டுவோம் சாட்சியா. இந்த பலிபீடத்தை காட்டுவோம். என்ன சொல்லுவோம் தெரியுமா? எப்பா உங்க பலிபீடத்தை பாரு, இங்க இருக்கிறதே பாரு, ஒண்ணு போல இருக்கும். உன் அப்பாவும் என் அப்பாவும் செத்து போயிட்டாரு, உன் தாத்தாவும் என் தாத்தாவும் செத்து போயிட்டாரு, ஆனா பலிபீடம் ஒண்ணு போல இருக்குது பாரு, நம்ம ஒரே ஜனம் என்பதற்கு சாட்சி. அப்படிதான் கடைசி அதுக்கு ஏத் என்று பெயரிட்டான்னு நினைக்கிறேன். அந்த கடைசி வசனத்தில் அப்படி இருக்கா? ஆமா, ஏத் என்று அந்த பலிபீடத்துக்கு பெயரிட்டார்கள். இப்ப புரியுதா? இந்த கோத்திரத்தார் தப்பான நோக்கத்துல அங்க ஒரு பலிபீடம் கட்டல, ஒரு நல்ல நோக்கம். நாளைக்கு மேல நம்ம பிள்ளைகள் எழும்பி எங்களுக்கும் உங்களுக்கும் பங்கு இல்லைன்னு சொன்னா, இல்லப்பா பங்கு உண்டு, நாங்களும் அங்கதான் ஆராதிக்க வருவோம், எங்களுக்கும் பங்கு உண்டு அப்படிங்கிறத காட்டுறதுக்கு ஒரு அடையாள சின்னம் தான், சாட்சியின் ஒரு இடம்தான் இந்த பலிபீடம் என்று சொன்னார். ஒரு நல்ல கோத்திரத்தை நம்ம பார்க்கிறோம். 7வது ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். அது என்னவென்றால் 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம். தாவீதின் நாட்களிலே இவர்களில் நல்ல பராக்கிரமசாலிகள் இருந்திருக்கிறார்கள். தாவீதின் நாட்களிலே நல்ல பராக்கிரமசாலிகள் இருந்திருக்கிறார்கள், தாவீதுக்கு நல்ல உதவி செய்திருக்கிறார்கள். காத்தியரில் அப்படின்னு ஆரம்பிக்குதா, பரிசேயும் ஈட்டியும் பிடித்து சிங்க முகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகமும் உள்ளவர்களாயிருந்து யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலர் வனாந்தரத்தில் உள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்ந்தார்கள். தாவீதுக்கு உதவியா இருந்த ஒரு கோத்திரம் இது. பராக்கிரமசாலிகள் தாவீதுக்கு உண்மையான தேவ மனுஷனுக்கு நீங்க உதவியா இருக்கணும். நாட்டுல சவுல் ராஜாவா இருக்கலாம், ஆனா தாவீது உண்மை உள்ள தேவ மனுஷனா இருக்கலாம். யாருக்கு தெரியுமா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க? ராஜாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, ராஜாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ராஜாக்களுக்கு செவி கொடுங்கள், கீழ்ப்படிங்கள் எல்லாம் சொல்லலாம். ஆனால் உங்களிடத்தில் ஒரு கருத்தை பதிக்கிறேன், உண்மை உள்ளவன் எளியவனா இருப்பான், உண்மை உள்ள ஊழியக்காரன் சிறியவனா இருப்பான். நம்ம பதவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? தேவனுக்கு உண்மை உள்ளவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப கவனமான ஒரு குறிப்பு. காத்புத்திரரை குறித்த ஒரு சிறப்பு, காத்புத்திரரை குறித்த சிறப்பு.
அவனுக்கு எந்த பதவி இல்லை. சென்ட்ரல் பாஸ்டர் பதவியோ, டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர் பதவியோ, தலைமை பாஸ்டர் பதவியோ, அல்லது சீஃப் மினிஸ்டரோ, பிரைம் மினிஸ்டரோ, ஒரு பதவியும் இல்லை. கனத்துக்குரியவர்கள் பதவியில் இருப்பார்கள். ஆனால் தாவீதுக்கு காத்தின் புத்திரர்ல பராக்கிரமசாலிகள் அவனுக்கு உதவியாய் போனார்கள் என்று சொல்லியிருக்கு. அவர்களுக்குள் ஒரு புரிதல் உண்டாயிற்று. தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவனுக்கு நாம் உதவியா இருப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஜெபிப்போமா? காத்தின் புத்திரரை குறித்து 7 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். சிலவைகளை நினைத்து ஆடு மாடுகளுக்காக நம்ம பார்த்துட்டு ஆராதனையை விட்டுறக்கூடாது. ஆடு மாடுகளுக்காக பார்த்துட்டு கர்த்தருடைய சமூகத்தை இழந்துடக்கூடாது. அதெல்லாம் தேவைதான், ஜீவனத்துக்கு தேவை. அந்த கோத்திரத்துல கொஞ்சம் கூடுதல் ஆடு உண்டு, மாடு உண்டு. அதுக்காக ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள் ஆடு மாடுகளுக்காக மட்டும் இல்ல, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்காக. எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? ஆண்டவரே, எனக்கு வேண்டிய கிருபையை தாரோப்பா, எனக்கு வேண்டிய கிருபையை. ஒவ்வொரு கோத்திரங்களை படிக்கும்போது இன்றைய குடும்பங்கள் அதுக்கு நிழலா அன்னைக்குள்ள கோத்திரங்கள் இருக்கு. இன்றைய குடும்பங்களுக்கு நிழலா அன்றைய கோத்திரங்களை பார்க்கலாம். இன்றைய சபைக்கு நிழலா 12 கோத்திரங்களையும் நம்ம பார்க்கலாம். ஆண்டவரே, சிறப்பான தன்மைகள், காத்தின் புத்திரிடத்தில் இருக்கிற சிறப்பான தன்மைகள் எங்களிலும் காணப்படுவதாக என்று செபியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தங்கள் சகோதரர்களும் சுதந்திரிக்க வேணும். எங்களுக்கு பங்கு கிடைச்சிட்டு இனி நாங்க முடிச்சுட்டு போறோம் அப்படின்னு சொல்லி போகிறவர்கள் அல்ல, தங்கள் சகோதரருடைய பங்குக்காகவும் பிரயாசப்படுகிற நல்ல காத்தின் கோத்திரர்களாக நாமும் இருப்போமே. ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரிடத்துல ஜெபிக்கலாமா? கேட்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பத்திலும் கொண்டு வர தேவன் கிருபை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒருமித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்று எழுப்பிய 12 கோத்திரங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். காத்தின் புத்திரரை குறித்து நாங்கள் சில குறிப்புகளை, அவங்களுடைய நீண்ட கால சரித்திரம் உண்டு, அதில் சில குறிப்புகளை எங்களுடைய தியானத்திற்காக, பாடத்திற்காக சிலவைகளை எடுத்து நாங்கள் படித்தோம். அவைகளிலிருந்து எங்களுக்கு உண்டாகிற பாடங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தேவனுடைய நல்ல கோத்திரங்களாய் நாங்கள் ஜீவிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவருடைய நல்ல கரத்துல தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.